Almost 13,000 international students வந்து asylum claim பண்ணிருக்காங்க. Nearly 13,000 international students have claimed asylum in Canada in 2024 so far. Canadian immigration வெளியிடாத ஒரு நியூஸ். மிச்சம் இருக்கிற 1,30,000 ஸ்டூடண்ட்ஸும் asylum அடிச்சா என்ன நடக்கும்? People using the asylum path as a shortcut. Immigration lawyers-க்கு தான் இனி கொண்டாட்டம். Asylum claim பண்றதுக்கு இவங்க கொடுக்கிற காரணம் Canadian immigration systemத்துக்கு இனி பெரிய ஆபத்து காத்திருக்கு. வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது Canadian immigration-க்கு ஒரு டேஞ்சரான ஒரு நியூஸ் தான். இந்த வருஷம் மட்டும் ஜனவரியில இருந்து ஆகஸ்ட் எண்ட் மட்டும் ஆல்மோஸ்ட் 13,000 international students வந்து asylum file பண்ணிருக்காங்க. This is a program that was aimed at international excellence and not a backdoor entry into Canada for whatever reason. இது Canadian immigration கேட்கப்பட்ட கேள்விதான். ஆனா அவரால இதுக்கு பதில் இப்போதைக்கு அளிக்க முடியல. இருந்தாலும் குளோபல் நியூஸ்ல வந்து international students 12,915 பேர் வந்து இந்த வருஷம் மட்டும் asylum claim பண்ணிருக்காங்கன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. Nearly 13,000 international students have claimed asylum in Canada in 2024 so far. The numbers obtained by Global News show that from January to the end of August, 12,915 international students here on visas to study claimed asylum. இது Canadian immigration-க்கு ஒரு டேஞ்சரான நியூஸ் தான். ஏன்னு சொன்னா 2024-2025 ஆண்டுகளில் 1,30,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிப்போர்ட் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவ்வளோ பேருக்குமே இனி ஒர்க் பெர்மிட் கிடைக்காது. ஒர்க் பெர்மிட் கிடைக்காட்டி திருப்பி சொந்த நாட்டுக்கு போகணும். இந்த 1,30,000 பேரில் எத்தனை பேர் வந்து அசைலம் கிளைம் பண்ண போகிறாங்க? இதுதான் இன்றைக்கு இருக்கிற முக்கிய கேள்வி. Canadian immigration லோவும் படி யாரும் அசைலம் வந்து கிளைம் பண்ணலாம். இன்றைக்கு விசிட்டர் விசாவில் வரவங்க கூட ஏர்போர்ட்லேயே அசைலம் கிளைம் பண்ணிட்டு தான் உள்ளுக்கு வராங்க. ஆல்ரெடி கனடாக்குள்ளே இருக்கிற இந்த 1,30,000 பேர் எவ்வளோ காலம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க இந்த அசைலத்தை கிளைம் பண்ணுறதுக்கு? Canadian immigration minister Mark Miller என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த கேள்விக்கு This is a program that was aimed at international excellence and not a backdoor entry into Canada for whatever reason. ஸ்டூடெண்ட் விசா வந்து பேக்டோர் என்ட்ரன்ஸ் இல்லை பிஆருக்கு. லிபரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை அளவுக்கு அதிகமாக கனடாவுக்கு நாங்கள் எடுத்துட்டோம், எப்படியாவது திருப்பி அனுப்பணும். இதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டை இனிமேல் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர மாட்டோம். அதே நேரத்தில் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் இனி படிப்பீங்களா இருந்தால் 2 இயர்ஸுக்கு பிறகு உங்களுக்கு ஒர்க் பர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர மாட்டாது. நீங்கள் உங்களோட சொந்த நாட்டுக்கு போயே ஆகணும். இது கவர்மெண்ட் எடுத்த ஒரு முடிவு. இது வெறும் ஆகஸ்ட் மட்டும்தான். இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இன்னும் எவ்வளவு கேஸ் வந்து அதிகரிக்க போகுது. நீங்கள் பிராம்டன் நகரத்துக்கு போவீங்களா இருந்தால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க 24/7. எல்லாருக்குமே அங்கே வந்து ஒர்க் பர்மிட் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. அவங்க கவர்மெண்ட்டை என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் தங்களுக்கு ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி தர சொல்லி. ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிற இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இமிக்ரேஷன் லாயர்ஸ் வந்து விசிட்டிங் கார்டோட திரிகிறாங்க. எல்லாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸ்ட்ரைக் பண்ணுறதும் பஞ்சாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த லாயர்ஸுமே பஞ்சாப் லாயர்ஸ் தான். இந்த லாயர்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த ஒர்க் பெர்மிட் முதல்ல நீங்கள் அசைலம் கிளைம் பண்ணியே ஆகணும். ஒர்க் பெர்மிட் முடிஞ்சால் உங்களுக்கு டிப்போர்டேஷன் லெட்டர் வருமுண்டு. ஸோ இந்த லாயர்ஸ் தான் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த கம்யூனிட்டியால் கனடாவுக்கு இனி பெரிய ஆபத்து தான். இதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கேட்டபோது இவர் 2019 ஆண்டு வந்து ஸ்டூடெண்ட் விசா மூலமாக இங்கே வந்திருக்கிறார். செய்த கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஆட்டோமோட்டிவ் படித்து சர்டிஃபிகேட் எடுத்திருக்கிறார். ஆனால் இப்போ இவர் செய்கிற வேலை கடந்த 5 வருஷமாக வந்து கேஸ் ஸ்டேஷனில் இப்போ மேனேஜராக இருக்கிறார். ஸோ படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லை. இவருக்கு ஒர்க் பெர்மிட் வந்து நெக்ஸ்ட் இயர் மே மாதம் 15ஆம் தேதி தான் எக்ஸ்பயர் ஆகுது. இந்த ஸ்டூடெண்ட்டை ஹோப் என்னென்னு சொன்னால்
கவர்மெண்ட் எலெக்ஷன் நடந்து கவர்மெண்ட் மாறினா ஏதாவது ஒரு லக் கொண்டு வருமெண்டு அப்படியே எலெக்ஷன் நடக்காமல் விசா எக்ஸ்பயர் ஆனால் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த நேரம் யோசிப்போம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. இவங்க என்ன மாதிரியான கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வீடு வாகனம் சொத்து எல்லாத்தையும் விற்று தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதுவும் 4 மடங்கு அதிகமாக ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் $80,000 மேலே நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம். கடனில் இருக்கிறோம். திரும்பி சொந்த நாட்டுக்கு போக முடியாது. போனால் நாங்கள் தற்கொலை தான் செய்வோம். இப்படி ஒரு சில வார்த்தைகளால் தான் இவங்க இந்த கேஸை இப்போ ஃபைல் பண்ணுறாங்க. Immigration lawyer Max Chaudhry says better screening of students before they are issued visas would help. If they make a refugee claim inside of Canada, then it's quite apparent that a lot of the scrutiny may not have taken place when they applied, for example, as a student. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே வாழ முடியாதுன்னு தான் இங்கே வந்தனாங்க. இங்கே வந்து திரும்பி போகிறதுக்கு தங்களால் முடியாது. நாங்கள் எதையும் லூஸ் பண்ண தயாராக இல்லை. நடக்கிறது நடக்கட்டு நாங்கள் அசைலம் அடிப்போம்னு சொல்கிறாங்க. சிலருக்கு இல்லை, பலருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து திரும்பி பேக்கோமுக்கு போய் மேரி பண்ணி ஸ்பௌஸையும் கூட்டி கொண்டு வந்து இங்கே வாழ நினைக்கிறவங்களுக்கு டிப்போர்ட்டேஷன் வந்தால் 2 பேருமே திரும்பி போகணும். இவங்க திரும்பி போகிறதுக்கு தயாராக இல்லை. இங்கே வாழ்ந்த வாழ்க்கையே தங்களுக்கு அங்கே வாழ முடியாது. அதனால் நாங்களும் திரும்பி போக மாட்டோம். ஒரு முடிவாக தான் இவங்க இருக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து இந்த ஸ்டூடெண்ட் லோனை பே பண்ணுறதுக்கு டவுரி கேட்டு மேரி பண்ணி அவங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. திரும்பி போக முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இவங்களும் இருக்கிறாங்க. கனேடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ட்ரூடோ கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த புது சட்டத்தின்படி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பி கட்டாயம் போக வேணுமெண்டு நான் சொல்கிறேன். இவங்க போகவே மாட்டாங்க. நத்திங் டு லூஸ். இவங்களுக்கு ஒர்க் பர்மிட் கொடுக்காட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அசைலம் கிளைம் பண்ணுவாங்க. அசைலம் கிளைம் பண்ணால் 3 கிழமையிலேயே இவங்களுக்கு ஒர்க் பர்மிட் கொடுத்தே ஆகணும். இந்த கேஸ் முடியும் மட்டும். ஒவ்வொரு கேஸுமே குறைஞ்சது 4லேருந்து 5 வருஷம் எடுக்கும். இந்த 5 வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கலாம். இவங்க திரும்பி கூட நாட்டுக்கு போகலாம். இதுக்கு இந்த இமிக்ரேஷன் லாயர்ஸ் வந்து இந்த கேஸை அப்பீல் பண்ணி டிலே பண்ணி கொண்டு இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு வேணும் பணம். ஸோ மொத்தத்தில் வந்து இது ஒரு மணி மேக்கிங் பிஸ்னஸாக தான் போய் முடிய போகுது. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடாவுக்கு வந்ததே ஒரு பெரிய ஒரு மணி மேக்கிங் பிஸ்னஸ் தான். இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த லோயர் மேர் வந்து நிறைய காசு பணம் வந்து மேக் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க கேஷுக்கு தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதில் வேறு இவங்களுக்கு அசைலமத்துக்கு $850-900 மாதம் கவர்மெண்ட் பே பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த ட்ரூடோ கவர்மெண்ட் செய்த பிழையால் டேக்ஸ் பேயர்ஸ் மணியிலிருந்து தான் இவங்களுக்கு அசைலம் வந்து மாதம் பெனிஃபிட் போக போகுது. இதுக்கு முழு பொறுப்பும் ஜஸ்டின் ட்ரூடோ தான். ஆனால் இப்போ மாட்டுப்பட்டிருக்கிறது வந்து ஹவுசிங் மினிஸ்டராக இருந்த மார்க் மில்லர் இப்போ இமிக்ரேஷன் மினிஸ்டராக இருக்கிறார். ஏன் தான் இந்த பதவியை எடுத்தோம்னு யோசித்து கொண்டிருக்கிறார். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுன்ற இந்தியன்ஸை தான் குறிப்பிடுது. அதாவது பஞ்சாப் நகரத்துலேருந்து வரவங்களை தான் 90% அவங்க தான் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. படித்தா ஒரு ஸ்கூலில் ஒன்றா தான் படிக்கிறாங்க. வேலைக்கு போனாலும் ஒன்றா தான் போகிறாங்க. வாழ்ந்தாலும் ஒரு வீட்டில் கூட்டமாக வாழ்கிறாங்க. என்னதான் கனேடியன் அவங்கள வெறுத்தாலும் அவங்க ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே லிங்க் இருக்குது. இதுக்கு பின்னாடி அவங்களோட கம்யூனிட்டியில் இமிக்ரேஷன் லாயர்ஸ் இருக்கிறாங்க, ரிக்ரூட்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் வர புதுசாக அட்வைசர்ன்ற ஒரு பெரிய ஒரு லிங்க் கொண்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செய்யணும், இப்படியான ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு இவங்களோட அட்டே ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இவங்களே திரும்பி போக நினைச்சாலும் இந்த இமிக்ரேஷன் லாயர்ஸ் வந்து இவங்களை விட போகிற இல்லை. இவங்களை விட்டால் இவங்கள வச்சு தான் பணம் சம்பாதிக்கணும். என்னை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் வந்து அசைலம் வந்து கிளைம் பண்ணத்தான் போகிறாங்க. இதில் நம்பர்ஸ் எல்லாம் இனிமேல் போகத்தான் தெரிய வேண்டி வரும். இதுக்கு காரணம் வந்து
இவர் ஆடின ஆட்டத்துக்கு இது இப்படியே தொடருமா இருந்தால் இந்த வருஷ எண்டில் இல்லாட்டி ஏர்லி 2025 எலெக்ஷன் கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.